ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அதாவது சாஃப்டாக ஃப்ளஃபியாக கோதுமை மாவு கேக்கு தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கோதுமை மாவு கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா பிடிச்சிட்டு கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மாவு எடுத்த கப்லேயே 1 கப் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மீதி இருக்க பாலை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு கலக்கும் போது நல்லா கட்டி இல்லாமல் வரும். பாருங்கள், மீதி இருக்க பாலையும் நான் சேர்த்துட்டு மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கலக்கும் போது நல்லா ஒரே டைரெக்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். இப்போ தான் கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். மாவு நல்லா இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா ரிபன் ஷேப்பில் கீழே விழணும். மாவு இருக்கட்டும். இப்போது ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கலாங்க. அதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய், நெய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை போட்டு விட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் சீட் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அடியில். நான் வந்து பட்டர் சீட் வந்து இல்லாதனால நான் வந்து கோதுமை போட்டு விட்டுக்கிறேன். போட்டு விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா மாவும் சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு கேக் மோல்டை எல்லா மாவும் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டு நமக்கு விருப்பமான நட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே கூட ப்ளைனாகவே நம்ம கேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க கேக் பண்ண போகிறோம். குக்கரை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்மளோட கேக் மோல்டை உள்ளே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் விசில் இல்லாமல் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாங்க. கேக் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் ஆகும். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் கேக் வெந்துருச்சா என்னென்னு. அப்படி வேகலைன்னா திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 35 நிமிஷத்தில் கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கேக் உள்ளே விட்டு பார்க்கணுங்க. இந்த மாதிரி கேக் வந்துட்டு அது கரண்டியில் ஒட்டாமல் வரணும். கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம குக்கர்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் கத்தியில் லைட்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக வந்துடும். அப்படியே ஒரு தட்டு மேலே வச்சு அப்படியே கவுத்து விட்டுக்கலாங்க. லைட்டாக மேலே இது மாதிரி தட்டி விட்டோமாவே சீக்கிரமாக நல்லா ஈஸியாக கீழே வந்துடும். பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சுட்டு ஈஸியாக கேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இதில் ஏலக்காய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு போல் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பசங்க வீட்டில் கேக் எடுத்தாங்கன்னா உடனே இந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செய்யுங்க, சூப்பராக வரும். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 கப் மாவுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசு கேக் வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு.
ரொம்ப நல்லாவும் இருந்தது. இனிப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தகுந்த மாதிரி நான் இனிப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருந்தது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.